பின்னாடி கொண்டு போயிட்டீங்களாம்மா? நான் அப்போ படிக்கும்போது இருந்த நண்பர்கள், என்னுடைய கூட படித்த எல்லாருமே இன்ன வரைக்கும் நான் அந்த நட்போடு இருக்கேன். அப்போ இருந்த ஆசிரியரோட இன்ன வரைக்கும் நான் அதே அப்போ என்ன மாணவனாக இருந்து கூட அவங்களோட பழகுன்னா அதே அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் அவங்ககிட்டையும் பழகிட்டு இருக்கேன். பொதுவாக நம்மளுடைய கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிக்கும்போது இந்த காம்பவுண்ட்லாம் கிடையாது. அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரைக் நடக்கும், நினச்ச மாதிரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்முடைய கல்லூரி ஒரு பள்ளி அளவுக்கு மாற்றிட்டாங்க. ஒரு கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுங்கிறது நமக்கான கட்டுப்பாடு இல்லை, நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு கட்டுப்பாடுகளை கட்டாயமித்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம உள்ளபடியே ஒரு பாராட்டுக்குரியது, ஒரு மகிழ்ச்சிகரமானது. இப்போ நாங்கள் படிக்கும்போது இருந்த என்னுடைய கூட படித்தவங்க எல்லாருமே இப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. நான் இன்னும் அவங்களோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். அவங்க எதுனாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் எதுனாலும் அவங்ககிட்ட சொல்லுவேன். எனக்கு தேர்தல்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இன்னமும் இருக்கேன் நான். அதையால இந்த நம்முடைய கல்லூரியை பொறுத்தவரை பல சான்றோர்களை உருவாக்கிய ஒரு அரசு கல்லூரி, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி. இது கரூரின் ஒரு வரலாறுன்னு கூட சொல்லலாம், ஒரு அடையாளம். நம்முடைய கரூர் மண்ணிற்கு நம்முடைய அரசு கலைக்கல்லூரி ஒரு அடையாளமா இருக்கு. அந்த கல்லூரியில நம்ம எல்லாரும் படிக்கிறது, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது, நாங்கள் படித்தது எல்லாமே ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் நான் கருதுறேன். நான் படிக்கும்போது இருந்த இடங்கள்ல நான் அமைதியும் கிடையாது, ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடியவும் கிடையாது, அமைதி ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்து வெளியில் போயிருக்கிறேன். இப்பயும் அதே அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் அமைதி அதிகமாக இருக்கு. இந்த கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில் படித்து, ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்து, ஒரு நகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்து, அதுக்கு பிறகு அரசு கலைக்கல்லூரிக்கு முழுக்க முழுக்க அரசு கல்லூரி, அரசு சார்ந்த பள்ளிகளில் படித்ததால் நிச்சயமாக எப்பொழுதும் எனக்கு ஒரு தனி இடம் என்று சொன்னால் அரசு கல்வி நிறுவனங்கள், அது பள்ளிக்கூடமா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், தேவையான முழு தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கனவு. நிச்சயமா செய்வோம். நம்முடைய கல்லூரி ஒரு பெருமைக்குரிய கல்லூரி. இதில் படித்ததே நான் பெருமையாக நினைக்கிறேன்.